ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாம்பார் சாதம். வறுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இருக்குமாம்மா வெந்தயம் புரியணுமாம்மா. எண்ணெயில் தான் வறுத்து எடுக்கணுமா எல்லாம்? துவரம் பருப்பு 4 ஸ்பூன் அளவு, கடலைப்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூன் போடும், மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வச்சுக்கோங்க. அப்போ தான் இதெல்லாம் பொரிச்சு எடுக்க சரியாக இருக்கும். தீஞ்சிடுச்சுன்னா டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு போட்டுக்குங்க. தனியா கொஞ்சம் மிச்சமாக போடணும். 1 ஸ்பூன் கடுகு 1/2 ஸ்பூன் போதும். ஒரு 10 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் 1/4 ஸ்பூன். இதை நல்லா ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக பவுடர் இல்லை, கொஞ்சம் குறப்பா. பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்காங்க. அரிசி 2 டம்ளர் எடுத்தால் பருப்பு 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நம்ம காய்கள் எல்லாம் போட்டு இதில் வந்து கேரட்டு, சவுச்சவு, வேறு என்னம்மா போட்டிருக்கோம், நூக்கல், கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய், இந்த காயெல்லாம் நாங்கள் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, என்ன விருப்பமோ அந்த காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி இதெல்லாம் இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பருப்போடவே போட்டு, பருப்பு ஏற்கனவே வெந்துருச்சு. இப்போ காய்ங்க ஆற வச்சோம்ல, இதோ இது மாதிரி குறைன்னு பவுடர் பண்ணியாச்சு. இதை பாருங்கள், அரிசி நான் இன்னைக்கு வந்து நெய், சீரக சம்பா நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பச்சரிசி நெய்யும் யூஸ் பண்ணலாம், இல்லை பச்சரிசியை கூட நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம். இது வந்து எவ்வளோமா போட்டது? 2. இது வந்து இதில் இல்லை 1, இதில் 1 அரிசி போட்டு கழுவி வச்சுக்கிறேன். 1 டம்ளர். இதில் பாதி பருப்பு வேக வச்சு, கொஞ்சம் சாம்பார் வெங்காயம், ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, தக்காளி, கொஞ்சம் பூண்டு. இது என்னதுமா? இது வந்து வேர்க்கடலையும் மூக்கல்லையும் வேக வச்சு வச்சுக்கிறேன். நீங்கள் மூக்கல்ல வேணான்னா பச்சை பட்டாணியும் போட்டு வேக வச்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன இது டேஸ்ட் பிடிக்குமோ அதை போட்டுக்கலாம். ஒரு 2 புளி வந்து சின்ன எலுமிச்சமான அளவு ஊற வச்சு வச்சுக்கிறேன். இதை கரைச்சி வச்சுக்கலாம். சும்மா ஒரு 4 வெந்தயம் தாளிக்கிறதுக்காக, 1 ஸ்பூன் கடுகு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை. கடுகுனாவே அப்படிதான் தெரியும், அதான் சொல்கிறாங்களே யாருன்னா பேசினா. வெங்காயம் எல்லாம் போட்டாச்சுங்க. போட்டு நல்லா வதங்கணும். தக்காளி இதை பாருங்கள், உப்பு கரெக்டாக போட்டுக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூனு, அரைச்சி வச்ச மசாலாவை வாசனை செம்மையாக இருக்கல. அரைச்சி வச்ச மசாலா ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெல்லம், ஒரே கட்டி வெல்லம் போட்டுடுங்க. டேஸ்ட்டுக்கு அது? ஆமாம், டேஸ்ட்டுக்கு தான். உங்களுக்கு வேணும். மாங்காய் போட போகிறதுனால சும்மா கொஞ்சம் தான் புளி ஊற்றுறேன். எப்படி இருக்கு? இது சும்மா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். மசாலாவுடைய இதுவெல்லாம் கொஞ்சம் அடங்கட்டும். பருப்பு, கேரட்டு, காய்ங்கெல்லாம் வேக வச்சோம் பாருங்க, எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வதங்கினோடனே இது சேர்த்துருங்க. மாங்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் இதுக்கு மேலே தான் வேகணுங்க. நான் வேக வைக்கல. வேணுன்ற தண்ணியை ஊற்றிடுங்க. சும்மா கொஞ்சம் ஒரு 1/2 வேக்காடு இது காய்ங்க வேகணும். அரிசிக்கு நார்மலாக நம்ம அரிசிக்கு எவ்வளோ தண்ணி சேர்ப்போமோ அந்த அளவுக்கு, அந்த அளவோட கொஞ்சம் இதையும் வேக வச்சு வச்சுக்கிற குக்கரில் போட்டு அதையும் கொட்டிடுங்க. வேர்க்கடலையும் மூக்கல்லையும். இப்போ அரிசியை போட்டுடலாம். நெய் தான் போட்டு பண்ணுறேன், சீரக சம்பா நெய். நீங்கள் அரிசியும் போட்டுக்கோங்க, இல்லை பச்சரிசியும் செய்யலாம், இல்லை பச்சரிசி நெய்யிலையும் செய்யலாம். டெய்லி செய்கிற சாப்பிட்டு பாருங்கள். இந்த இடத்துல இப்போ நீங்கள் உப்பு காரம் எதனா செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. ஆமாம், போட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஸ்லோவில் தீயில் வேக டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அப்படி இருக்கட்டும். இது கொஞ்சம் தளத்தளம் தானங்க இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்குமே. பிஸ்மில்லா பாத். பாதி வெந்துடுச்சு, நம்ம பாதி வேகணும். அதுக்கு தாளிச்சி கொட்டிடலாம். இதே தாளிச்சு கொட்டிக்கலாமா? கருவேப்பிலை அந்த மசாலாவில் சும்மா ஒரு லாஸ்ட்டில் இறக்கும் போது போடணுமா? ஆமாம், கொஞ்சம் மீத்தி வச்சுட்டு அதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. தேங்காய் 1 ஸ்பூன் போட்டால் போதும். இதுக்கு நீங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி ஏற்றிக்கங்க. முந்திரி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த மசாலா மேலேயே அதை ஊற்றிடுங்க. நல்லா கலந்துடுங்க. ஒரு 3/4 வெந்துடுச்சு அரிசி. சூப்பராக இருக்குங்க. இது செஞ்சு சூடாக சாப்பிட்ருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அது செஞ்சதும் கூட அப்பளமோ சிப்ஸோ இல்லை பக்கடாவோ சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது மூடி வச்சுருங்க கொஞ்ச நேரம். பிஸ்மில்லா பாத் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.
நல்லா சாதம் வெந்துருச்சு, காய்ங்க எல்லாமே வெந்துருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.